ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீக் சாம்பார் பவுடர் ரெசிபி வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தேன். பார்க்காதவங்களுக்காக லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நான்வெஜ் குழம்பு தூள் பவுடர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான்வெஜ்ஜுக்கு மட்டும் இல்லை, நம்ம ஆட்டி வைக்கிற குழம்பு எல்லாத்துக்குமே இந்த பவுடர் யூஸ் பண்ண செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் கடையில சிக்கன் குழம்பு தூள் வாங்கவே மாட்டோம், இந்த குழம்பு தூள் தான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம். எங்கள் ஃபேமிலியில எல்லாருமே இந்த குழம்பு தூள் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 6 மாசத்துக்கு வர மாதிரி எப்பவுமே அரைச்சு வச்சுக்குவோம். என்னோட பாட்டி, அதாவது என்னோட மாமியாரோட அம்மா சொன்ன ரெசிபி தான் இது. செம்ம டேஸ்டா இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொல்ல போற பொருள் எல்லாத்தையும் லோ ஃப்ளேம்ல கருகாம வணக்கி எடுத்து வைக்கணும். கொத்தமல்லி 1 கிலோ, சீரகம் 1/4 கிலோ, வெந்தயம் 50 கிராம், மிளகு 50 கிராம், சோம்பு 50 கிராம், பட்டை 50 கிராம், கிராம்பு 25 கிராம், பச்சைக்கடலை பருப்பு 1/4 கிலோ, சாப்பாட்டு அரிசி 1/4 கிலோ, மஞ்சள் 50 கிராம், 2 கைப்பிடி கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் நல்லா லோ ஃப்ளேம்ல வணக்கிட்டு இது கூடவே 400 கிராம் வரமிளகாய் ஒரு நாள் ஃபுல்லா வெயில காய வச்சு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் மிஷின்ல கொடுத்து அரைச்சிங்கன்னா டேஸ்டியான குழம்பு தூள் ரெடி.